ஆவியும் நீரும் கையில் தனி சிலம்பும் ஆதிப்பிடி போல் வடிவம் கொண்டு ஒருத்தி வந்திருக்கிறாள். உண்மை சந்திக்க உமது மன்னனிடம் சென்று உடனடியாக சொல்லுங்கள். சொல்ல மாட்டீர்களா? விலகுங்கள். புறாவு குரல் தந்த புகழ்பெற்ற மன்னவரின் வரலாற்றை தேக்காரின் மகனை நியாயம் காத்த மனுநீதி சோழனது பெரும் கதையை நீதி இலக்கணமாய் பெற்று பெருமை கொண்ட திருமாவளவன் கரிகால் சோழனது பூம்புகாரி எனது ஊர். பெருவணிகன் மாசாதுவானின் மருமகள் என் பேர் கண்ணகி. முத்து விலகின்ற மூன்று கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் முரசு கொட்டி முச்சங்கம் வளர்த்து முப்பொழியின் மேலே முத்தமிழ் காப்பாற்றும் மூவேந்தர் பரம்பரையின் பெருமைதனை மூழியாக்க முனைப்பிழந்த மன்னவனை என் முறையை கேட்பதற்கு முன் நான் யார் என்பதை முழுவதுமாக தெரிந்து கொள்கிறேன். கண்ணகி, கையில் தனி சிலம்புடன் வந்திருக்கும் கண்ணகி, நீதி வழுவான் நெடுஞ்செழிய பாண்டியை துணிந்ததற்கு வந்திருக்கும் கண்ணகி, அந்த கொடிக்கம்பம் முறிந்து விழ அயனாட்டை எழுந்திருக்கிற உனது கொடுங்கோலனுக்கு அவசர தீர்ப்புக்கு ஆளான கொலையுள்ள கோவலனின் மனைவி கண்ணகி நான். இதையும் அறிந்திருக்க அரசே, அறிந்திருக்க. போதும், யாகாவாராயினும் நாக்காக்க மன்னா நாக்காக்க. யார் கல்வன்? என் கல்வன்? இல்லை இல்லை, அவரை கல்வன் என்று குற்றம் சாட்டிய கயவர்களே கல்வர்கள். கோப்பிரம் தேவியின் சிறம்பில்லை, கோவலன் தேவியாம் என்னுடைய சிறம்பு. நீ யார் நம்புவதற்கு? உன்னை யார் நம்ப சொல்கிறார்கள்? உன் மீது வழக்குரைக்கு வந்தவள் நான், குற்றவாளி நீ. நீ குற்றவாளி, அதனால் உன்னால் தீர்ப்பளிக்கும் உரிமை உன் கையில் இல்லை. இதோ இருக்கிறார் பெரிதன்மை பெரியோர்கள், இவர்களே இப்போது நீதிபர்கள். இவர்கள் உழைக்கட்டும் நல்ல தீர்ப்பு. கோப்பிரம் தேவியின் சிலம்பை கோவலன் திருநாள் என்பது குற்றச்சாட்டு. அதற்காக மரண தண்டனை, அது ஆராயாமல் அளித்த தீர்ப்பு. இதற்கு மன்னன் பொறுப்பு. இது என் வழக்கு. அடையாளம் வேண்டுமா? இதோ இந்த சிலம்பை. இதற்கு இனியான மற்றொரு சிலம்பைதான் என் கணவன் விற்க வந்தார். பாவிகள் அதை குன்று குமித்து விட்டார்கள். பாண்டிய மன்னா, உன் மனைவியின் சிலம்பிலே உள்ள பரல்கள் முத்துக்களா மாணிக்கங்களா? என்னோடவை மாணிக்க பரல்கள். மாணிக்கங்கள் அல்ல, ரத்த துளிகள். தர்மத்தின் கண்கள் வழியும் ரத்த துளிகள். ஐயோ, ஏன் இந்த மாட்டம்? தமிழகமே சிரிக்கின்றது பாண்டியா. நீ தலை குனிந்து நிற்பதை பார்த்து திருக்குறள் கேலி பேசுகின்றது. யானை சியானே ஆயிரம் ஆயிரம் வந்தாலும் அண்ணாத தலை குனியாமல் படை நடத்தும் பொழுது வீரம் எங்கே? கம்பீரம் எங்கே? வெற்றி தீர்ப்பாடு எங்கே? நீ மாநில நிகழ்வு நீதி வழங்கியவன் செங்கோல் எதற்காக? பாதம் புரிந்தவனுக்கு மணிமுடி எதற்காக? வேந்தர் குலத்திற்கே இழுக்க வந்த வெட்கொச்சை குடி எதற்காக? அழு, என் காலமெல்லாம் அழு என்ற காவலனே அழு. என் மனமானை துடிக்க துடிக்க கொன்ற காவலனே அழு. அழியட்டும், ஒழியட்டும், எல்லாம் அழியட்டும். என் நெஞ்சில் நீண்ட நெருப்பே, நீதி தவறிய மதுரையே, அழித்து விடு, அடியோடு அழித்து